நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள். ஆர்டிக்கிள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமரில் நவுன் முன்னாடி வர ஒரு சின்ன வேர்டு தான் நம்ம என்னது ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அது இதில் நவுன் பார்த்தீங்கன்னா எ நவுன் டு ஷோ வெதர் வி ஆர் டாக்கிங் அபவுட் சம்திங் ஸ்பெசிஃபிக் ஆர் சம்திங் ஜென்ரல். அதாவது எ நவுன் டு ஷோ வெதர் வி ஆர் டாக்கிங் அபவுட் சம்திங் ஸ்பெசிஃபிக் ஆர் சம்திங் ஜென்ரல். அதாவது நம்ம பொதுவாக பேசணும் இல்லை எதை பற்றி பர்டிகுலராக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டிக்கிளானது யூஸ் ஆகுது. இந்த ஆர்டிக்கிளில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பார்த்திங்கன்னா 3 டைப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஏ, அதுக்கப்புறம் ஆன். இந்த ஏ ஆன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இன்டெஃபினைட் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா தி அப்படிங்கிறது டெஃபினைட் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம வந்து இன்னும் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஆர்டிக்கிளில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஏ. ஃபர்ஸ்ட் ஒன்று ஏ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஏ அப்படிங்கிறது இன்டெஃபினைட் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஏ என்பது கான்சனன்ட் சவுண்டு தொடங்குவதற்கு முன்பு சிங்குலர் நவுனோட வரும். இதில் ஏ என்பது கான்சனன்ட் சவுண்டு. கான்சனன்ட் சவுண்ட் நம்ம அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா மெய் ஒலின்னு சொல்லுவோம். மெய், ஓகேங்களா? தமிழில் மெய் ஒலி, மெய் ஒலின்னு வரும். ஏ என்பது கான்சனன்ட் சவுண்ட் கொண்டு தொடங்கும் சிங்குலர் நவுன் முன்னாடி வரும். நம்ம இப்போ ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டுக்கு வந்து நம்ம இப்போ வவ்வல் கான்சனன்ட் ரெண்டாக பிரிக்கிறோம். அந்த வவ்வல் நமக்கு அது தெரியும். ஒரு 5 லெட்டர்ஸ் ஒவ்வொருக்கு. அதை தவிர மீதி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே வந்து கான்சனன்ட் சொல்லுவாங்க. அந்த கான்சனன்ட் முன்னாடி இந்த ஏ ஆனது வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ சா எ பென், ஐ சா எ பென். இதில் பி அப்படிங்கிறது இது கான்சனன்ட்டு, ஓகேங்களா? நான் ஒரு பேனாவை பார்த்தேன். சி ஹேஸ் எ கார். கார் பார்த்தீங்கன்னா இதில் இது கான்சனன்ட் தான் சொல்லுவாங்க. அவள் ஒரு கார் வைத்திருக்கிறாள். சி ஹேஸ் எ கார். இதில் சி அப்படின்னு கான்சனன்ட்டு. சி ஹேஸ் எ கார், அவள் ஒரு கார் வைத்திருக்கிறாள். சி இஸ் எ டீச்சர். சி இஸ் எ டீச்சர். அவள் ஒரு ஆசிரியை. அவள் ஒரு ஆசிரியை அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு என்னென்னா அது கான்சனன்ட் முன்னாடி ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு ஆப்ஜெக்டை சொல்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆர்டிக்கிளை நம்ம செகண்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செகண்டாக ஆன் அப்படிங்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னா இன்டிஃபினைட் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் என்பது வவ்வல் சவுண்ட் கொண்டு தொடங்கும் சிங்குலர் நவுன் முன்னாடி வரும். வவ்வல் சவுண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஏ, இ, ஐ, ஓ, யோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வவ்வல். அதாவது வவ்வல்னு பார்த்தீங்கன்னா உயிர், ஓகேங்களா? உயிர் எழுத்தை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா வவ்வல் அப்படின்னு சொல்லுவோம். உயிர் எழுத்தை நம்ம வவ்வல் அப்படின்னு சொல்லுவோம். வவ்வலுங்கிறது 5 லெட்டர்ஸ். அதாவது ஏ, பி, ஐ, ஓ, யூ. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா he ate an apple. he ate an apple. இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் வருது ஆர்டிக்கிளில். இங்கே ஏங்கிறது வவ்வல் சவுண்டு. அவன் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் சி இஸ் அன் என்ஜினியர். சி இஸ் அன் என்ஜினியர். இதில் இன்ஜினியரில் ஏ அப்படிங்கிறது வவ்வல். அவள் ஒரு பொறியாளர். அவள் ஒரு பொறியாளர் அப்படின்னு சொல்கிறோம். அது பார்த்தீங்கன்னா ஐ சா அன் எலிஃபண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இது ஆர்டிக்கிள், இது வந்து வவ்வல். நான் ஒரு யானையை பார்த்தேன். இது மூணுமே பார்த்தீங்கன்னா 3 சென்டென்ஸ்லையும் ஏ, இ, இ அப்படின்னு சொல்லி வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் அன் அம்ப்ரெல்லா. அம்ப்ரெல்லா அப்படிங்கிறப்ப யூ அப்படிங்கிறது நமக்கு வவ்வல்ஸ் தான். அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் போடலாம். இந்த ஆர்டிகிள்ஸில் 3ஆவது பார்க்க போகிறது வி. வி அப்படிங்கிறது டெஃபினைட் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வி என்பது குறிப்பிட்ட பொருள் அல்லது ஏற்கனவே தெரிந்த பொருள் பற்றி பேசும்போது பயன்படுத்தப்படுகிறது. நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் பற்றி நம்ம தெளிவாக தெரியும், இல்லை ஒரு பர்டிகுலரான ஒரு ஆப்ஜெக்ட் பற்றி பேசணும் அப்படிங்கிறப்ப வி ஆனது யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இந்த ஈஸ்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு சூரியன் கிழக்கில் உதயமாகிறதுன்னு சொல்லலாம். க்ளோஸ் தி விண்டோ. க்ளோஸ் த விண்டோ. அந்த ஜன்னலை மூடு. அந்த ஜன்னல் அதாவது ஓப்பனாக இருக்கிற அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணு அப்படிங்கிறோம். ஐ சா தி கேட். ஐ சா தி கேட். நான் பூனையை பார்த்தேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தி ஈஸ்ட், த விண்டோ, த கேட்
மூணுன்னு பார்த்தீங்கன்னா தி அப்படிங்கிற ஆர்டிக்கல் மென்ஷன் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்திருக்கு. ஆர்டிக்கலை ஒரு கன்சர்ன்டாக பார்க்குறப்ப ஏ அண்ட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் அப்படின்போம். தி வந்து டெஃபினைட் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஏக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எ பாய் ஒரு பையன், எ புக் ஒரு புத்தகம், எ கார் ஒரு மகிழ்ந்து ஒரு கார், அண்ட் அப்படிங்கிறப்ப அண்ட் அம்பரல்லா ஒரு குடை, அண்ட் ஆப்பிள் ஒரு ஆப்பிள், அண்ட் எக் ஒரு முட்டை. நீங்கிறப்ப த சன் சூரியன், த மூன் நிலா, த பாய் அந்த பையன். ஆர்டிக்கல் பற்றி கன்சாலிடேட் பார்க்க போனோமா ஆர்டிக்கல் மீனிங் எக்ஸாம்பிள். ஏ வந்து ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஏ டேபிள், ஏ புக், ஏ சேர் அப்படின்ட்டு ஒரு டேபிள், ஒரு மேசை, ஒரு புத்தகம் அப்படின்ட்டு ஜென்ரலாக சொல்லுவோம். ஆன் அப்படின்னு வரப்போ நமக்கு வந்து வவல் சவுண்டு முன்னாடி வர்றது எல்லாமே ஆன் எக்கு, ஆன் அம்பரல்லா எப்படி கொண்டு போயிடும். தி அப்படிங்கிற பர்டிகுலர் வரதுக்கு யூஸ் பண்ணுவோம். த சென்னை, த மதுரை, த டேபிள் அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் சொல்கிறதுக்கு நம்ம வந்து தி ஆனது யூஸ் பண்ணுவோம். ஆர்டிகளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். I bought a pen. I bought a pen. நான் ஒரு பேனா வாங்கினேன். The A article. There is a car outside. கார் வந்து வெளியே இருக்கிறது. He is a doctor. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல். அவன் ஒரு மருத்துவர். He has an umbrella. அவன் ஒரு குடை வைத்துள்ளான். I found an egg. நான் ஒரு முட்டையை கண்டுபிடிச்சேன். He is an artist. She is an artist. அவள் ஒரு கலைஞை. The sun is very hot. The sun is very hot. அது சூரியன் பார்த்தீங்கன்னா மிகவும் வெப்பமாக உள்ளது. The boy is playing. அந்த பையன் விளையாடிட்டு இருக்கான். The dog is barking. அந்த நாய் குறைத்து கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் மட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் தி மூணுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிகல்ஸ் வரும். இப்போ ஆர்டிக்கல் அப்படின்னா என்னென்னு அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.